ஒரு பாதி கதவு கொண்டே பிரிந்திருந்தோ. ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது, ஈஸியாக எப்படி எடிட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் கிட்ட இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் இருக்கும். VPS கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட், நில் ப்ராஜெக்ட் 2 லிங்க் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அது ரெண்டுத்துக்குமே பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் வந்து வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும், ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். அந்த பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி இந்த ப்ரீசெட்டை வந்து அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து சிங்கிளாலாம் ஷோ ஆகாது, 4 டிஜிட்டுமே ஒன்றா தான் ஷோ ஆகும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே தெளிவாக புரியும். வீடியோ எடிட்டிங் சூப்பராக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். VPS கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணவும் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீழே வந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், டிபின்னு இருக்கா, டிபின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எடிட் குரூப் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதோ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த மேலே டிபி மாதிரி இருந்துச்சு, நாங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ, உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு இந்த ஃபோட்டோ தான் வேணும், நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். அப்படியே என்ன பண்ணுங்கள், இங்கே ஐ மாதிரி இருக்கல 2 ஐ, அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபோட்டோ அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கு கீழே கொண்டு வந்துட்டுருங்க. கீழே கொண்டு வந்து விட்டுருவோம். அந்த சர்க்கிள்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். இந்த சர்க்கிள் எவ்வளோ அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. 7.21 இருக்குது, அது வரைக்கும் வச்சுக்கலாம். வச்சோடனே ஓகே. அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி மூவி ட்ரான்ஸ்ஃபார்ம் அங்கே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி வைக்கணுமோ வச்சுக்கோங்க கரெக்டாக. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ செலக்ட் பண்ணதும் பேக் வந்துக்கலாம். பேக் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபைல் வந்து செட் ஆகிடுச்சு. இந்த VPS கிரியேட்டிவ் இருக்கிற இடத்துல உங்கள் பேரையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேரையோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆன்லைனுக்கு மேலே VPS கிரியேட்டிவ் இருக்கா, அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். மற்றபடி எந்த இதுவுமே பண்ண வேண்டாம். டெக்ஸ்ட்டை மட்டும் வேறு ஏதாச்சும் பேர், வேறு சேனல் பேர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகே, அப்படி செகண்ட் என்ன பண்ணுறது பார்க்கலாம். ரிலிக்ஸ் வீடியோ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். சாரி, அது கிடையாது. அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்தது இல்லைங்களா ஃபோட்டோ, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், குரூப் அண்டு மாஸ்க் 2 அது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் அதுக்குள்ளே போய்க்கலாம். எடிட் குரூப்புக்குள்ளே போனதும் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை, அதாவது ஹார்ட்டு அதில் பாதி ஃபோட்டோ வேறு யார் ஃபோட்டோவும், பாதி ஃபோட்டோ வேறு யார் ஃபோட்டோவும் அப்படி வைக்கணும். அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதே மாதிரி தான் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த வந்து ஷேப் கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. ஷேப் எது வரைக்கும் இருக்குதோ அது ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி விட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வேணுமோ கரெக்டாக அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணதும் பேக் வந்துக்கலாம். பேக் வந்ததும் அதே மாதிரி இன்னொன்று குரூப் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதாவது இன்னொரு பக்கம் அந்த ஹார்ட்டோடைய இன்னொரு பக்கம் இமேஜை செட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி எடிட் குரூப்புக்குள்ளே போங்க. எடிட் குரூப்புக்குள்ளே போனதும் இன்னொரு ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாய் ஃபோட்டோ வச்சேன் நான், அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த கேர்ள் ஃபோட்டோ தெரியாத மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். இந்த குரூப் அண்டு மாஸ்க் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் வரைக்கும் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு ஃபுல்லாக வரும். பாருங்கள், இந்த 2 ஃபோட்டோ அப்படியே ஒன்றா வரும் ஃபுல்லாக. ஓகேவா? ஓகே, செட் பண்ணியாச்சு. செகண்ட் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். செகண்ட் டெக்ஸ்ட் வருதுல்ல, டெக்ஸ்ட் மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அந்த பெயிண்ட் வீடியோ அது மாதிரி இருந்துச்சுல, அதை வந்து எப்படி எடிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான் போய்ட்டு எந்த இமேஜ் வேணுமோ வச்சுக்கலாம். ஓகே, இந்த இமேஜ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபுல்லாக இந்த 2 டெக்ஸ்ட் வர வரைக்கும் ஃபுல்லாக கொண்டு போய் வச்சுக்கோங்க. 2 டெக்ஸ்ட்டு முடியும்ல, அந்த எண்டில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் 2 டெக்ஸ்ட்டுமே முடிகிற அளவுக்கு கொண்டு போய் வச்சுக்கலாம். அந்த இமேஜ் அப்படியே கிளிக் பண்ணி அதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. எஃபெக்ட்குள்ளே போனதும் ஆட் எஃபெக்ட்குள்ளே போனதும் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா அப்படின்னு டைல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு
எஃபெக்ட் ஆனதும் இங்கே பாருங்கள், இந்த மிரர்ன்றதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டதும் அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். -90 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக உங்கள் மூவுக்கு போயிட்டு கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணதும் அப்படியே அந்த இமேஜ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த குரூப் 1 அதுக்கு கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் டெக்ஸ்ட் எல்லாமே அந்த இமேஜுக்கு மேலே வந்துடும். ஓகே, அப்படியே செகண்ட் இமேஜுக்கு போயிடலாம். செகண்ட் இமேஜுக்கு போயிட்டு அதே மாதிரி தான் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணதும் அந்த இமேஜில் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணல, அதை அப்படியே என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணி இந்த இமேஜுக்கு இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு இந்த இமேஜில் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரொட்டேட்டில் போயிட்டு -90 கரெக்டாக 90 செட் பண்ணிவிட்டு கரெக்டான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணதும் அதே மாதிரி தான் அப்படியே அந்த இமேஜ் அப்படியே சைடில் அந்த ஐக்காக லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இந்த டெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த குரூப்புக்கு கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்புக்கு மேலே இமேஜுக்கு மேலே அந்த டெக்ஸ்ட் வந்து ரன் ஆக ஆரம்பித்தோம். ஓகே, இப்போ வந்து அந்த பெயிண்ட் வீடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். அப்படியே ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க. பெயிண்ட் வீடியோ நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் அந்த வீடியோ, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணதும் அப்படின்னா இங்கே பாருங்கள், சைடில் வந்து இந்த வீடியோ வந்து இந்த இதுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, கட் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருக்குது, வீடியோ வந்து பெருசாக இருக்குது, இமேஜ் வந்து சிறுசாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த 2 டெக்ஸ்ட்டும் எண்டு முடிகிற இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததும் இந்த வீடியோவில் வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்ததும் குரோம் கீ, அதாவது அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி குரோம் கீ கொடுத்துக்கோங்க. குரோம் கீ கொடுத்ததும் இங்கே க்ரீன் கலரில் இருக்கிறத வந்து ஒயிட் கலர் செட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் செட் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குல்ல, பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் போனதும் லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா மாஸ்க் இருக்கும். மாஸ்க்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு மாஸ்க்கு அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, கரெக்டாக ரெடி ஆகிடுச்சா. அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க பாருங்கள், சைடில் ஐ மாதிரி காட்டுதில்ல, அதை அந்த வீடியோவை அப்படியே என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி இந்த குரூப் டெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா அந்த பெயிண்ட்டுக்குள்ளேயே வந்து அந்த டெக்ஸ்ட் எல்லாம் அப்படியே மறைஞ்சிரும், தெரியாது. அதே பண்ணிக்கலாம். அதை பண்ணிவிட்டு அதை அப்படியே இன்னொரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் வந்து VI அப்படின்னு டைப் பண்ணாலே அந்த எஃபெக்ட் வந்து வந்துடும். பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்களா, அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபெதர் அப்படின்றத வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபெதரை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு கீழே இருக்கிறதையும் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணதும் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா புஷ் அவுட் அதை இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா சைஸ், ஃபஸ்ட் ஆப்ஷன் சைஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து அப்படியே வந்து 80 வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு வந்து 80 வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு அப்படியே பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு அப்படியே இந்த வீடியோவை காப்பி லேயர் கொடுத்து அப்படியே செகண்ட் இமேஜுக்கு அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே, செட் ஆகிடுச்சா. அப்படியே அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அதே மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. செகண்ட் டெக்ஸ்ட் இருக்குங்களா, அதுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த டெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே வரும், அந்த பெயிண்ட்டுக்கு மேலே வரும். அப்போ தான் பார்க்கறதுக்கு வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, வீடியோ வந்து அதிகமாக இருக்குது, அதெல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டெக்ஸ்ட்டு வந்து மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுல, அந்த எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். அதுக்கு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா நில் ப்ராஜெக்ட் VPS கிரியேட்டிவ் அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனதும் நில் 1 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அப்படியே அந்த நில் 1 காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்து ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம்.
ப்ராஜெக்ட்குள்ளே போனதும் ஃபஸ்ட்டு இமேஜ் செலக்ட் பண்ணோம்ல, அங்கே கரெக்டாக ஸ்டார்டிங்கில் வச்சு அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணதும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குல்ல டெக்ஸ்ட்டு சின்னதாக. ஓகே, குரூப் 1 2 இருக்கா ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் மேலே 2 பாக்ஸ் மாதிரி போட்டுருக்கா, அதை கிளிக் பண்ணி NIL 1 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த குரூப் இன்னொரு 1லேயும் அதே மாதிரி NIL 1 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து மூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஓகே, அதே மாதிரி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இந்த NIL ப்ராஜெக்டில் போயிட்டு NIL 2 அப்படின்னு இருக்கும், அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு செகண்ட் இமேஜுக்கு போய்க்கோங்க. செகண்ட் இமேஜ் ஆண்ட வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த NIL 2 அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் பண்ண மாதிரி தான் ரெண்டுத்துக்குமே கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இங்கே மேலே பாக்ஸ் மாதிரி 2 பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து NIL 1 கொடுக்கக்கூடாது, NIL 2 கொடுங்க. NIL 2 கொடுத்துட்டு 2 ஃபாண்ட்டுக்குமே 2 குரூப்புக்குமே அது மாதிரி NIL 2 செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த வந்து டெக்ஸ்ட்டு பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக அந்த ஃபாண்ட் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே வந்துச்சா? அவ்வளோதான், வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி சாங்கில் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.